சார் சார் சபரி நீங்களா? பார்த்து சார். உங்களை அனுப்பிச்சு வச்சிட்டாரா? அதான் நான் பார்த்தேன். அவ எங்கதான் இங்கெல்லாம் வர போறாருன்னு பார்த்து சார். அவ ஏன் உன்னை அனுப்பிச்சு வச்சாங்க? வாங்க சார், உங்களை வீட்டில் பத்திரமா கொண்டு போய் விட்டேன். என்ன வீட்டில் பத்திரமா விட சொல்லி அவ உன்னையே அனுப்பணும். ஓ ஷோ யூ லவர்ல அதான் தப்பு. அந்த பொண்ணோட நட்பு மனசில் இருக்கக்கூடாதுன்னா ஒரே ஒரு ஸ்மால் கட்டிங் போடு. அந்த பொண்ணை உடனே மறந்துடுவேன். நான் சொல்றது கேளு, இந்த பொண்ணுங்களே எல்லாமே இப்படி தான். எனக்காக இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு எல்லா வேலையும் வாங்கிட்டு அப்புறம் கழட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நீ வருத்தப்படுறதுக்கு இப்போ ஒரு கட்டிங் போட்டு அவளை மறந்துடு. ஷாம் ஒரு ஃபுல் சொல்லு. வேண்டாம் ஃபுல் உனக்கு இல்லை சார், ஒரு சின்ன கட்டிங் மட்டும் தான் உனக்கு, பேலன்ஸ் எல்லாம் எனக்கு. ஷாம் கம் கம் கம். நீங்க இருக்கிற கண்டிஷன்ல புரியுதான் அமிச்சாவா? புரிக்க மாட்டேன். வாங்க சார், போலாம் சார். போலாமா? போற வழியில வாங்கிக்கலாம் சார். அப்ப நீ தான் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா சார். என்ன வாங்கி தருவ? ஃபுல் வாங்கி தருவியா? நான் எடுத்துக்கிறேன். நீ எடுத்துக்கியா? சரி, பத்திரமா வச்சுக்கோ. இல்ல அம்மா போன்ற காலிங் பேர் அடிப்பாங்க. இறங்குங்க அவினாஷ். பார்த்து மெதுவா. சார் வாங்க. ஆண்டி ஆண்டி வாமா அனிதா. என்னடா இது? அனிதா, விஷயத்தை கேள்விப்பட்டம்மா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவினாஷ் அப்பவே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டான். என்ன பண்றது ஆண்டி? என்னால அக்கா முகத்தை பார்க்கவே முடியல. இதுக்கு முன்னாடியும் 2-3 தடவை இது மாதிரி அபார்ஷன் ஆச்சு. அப்பெல்லாம் ஏதோ கொஞ்சம் வருத்தப்பட்டோம். ஆனா இந்த முறை இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் ஆண்டி. ஆமா, நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அக்கா இந்த முறை கருத்தரிச்சதும் ரொம்ப பூரிச்சு போயிருந்தா. அவ வேண்டாத தெய்வம் இல்ல, எல்லா கோயிலுக்கும் போய் வேண்டியிருக்கானா பாத்துக்கோங்களேன். அதுவும் போன முறை அபார்ஷன் ஆகி மாமாவும் அக்காவும் ரொம்ப அப்செட்டா இருந்தப்ப மாமா நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமான்னு கேட்டாரு. அவருக்கும் குழந்தை பாசம் இருக்கும்ல. அதனால அக்காவும் மாமாவும் தாயிலத்துக்கு போய் வைதேகி செலக்ட் பண்ணிட்டாங்க. வைதேகி பிடிச்சிருந்தாலும் இன்னொரு முறை நாமளே முயற்சி பண்ணி பார்க்கணும்னு ஜோசியம் மேல ஜோசியமா பார்த்து இந்த கரு உண்டானதும் அவ அடைஞ்ச சந்தோஷத்தை வார்த்தையால விவரிக்க முடியாது. அப்படி பொத்தி பொத்தி காப்பாத்தின கருவை இப்படி இழப்போன்னு அவ கனவுல கூட நினைச்சு பார்க்கலாம் ஆண்டி. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அனிதா. ஏன்னா நானும் அக்கா நிலைமையில தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கும் இவன் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவன் பிறந்தான். அது வரைக்கும் இந்த ஊரும் உறவும் என்ன தூத்தின வார்த்தைகளை இன்னும் என்னால மறக்கவே முடியல. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ இவன் கருவா உண்டாயி பல கஷ்டத்துக்கு அப்புறம் தான் இவன் பிறந்தான். அப்பதான் நான் நினைச்சேன், நான் அனுபவிச்ச கஷ்டத்தை வேற யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு. ஆனா இப்போ அக்காவை பத்தி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுனே தெரியலம்மா. இருந்தாலும் வயசுல பெரியவங்கிற முறையில என்னால சொல்லாமே இருக்க முடியல. அதுவும் இந்த நிலைமைக்கு என் பையனும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது நான் இவனை ஏண்டா பெத்தோன்னு வேதனைப்படுறேம்மா. வேதனை படுறியா? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் போறேன். போய் படுத்து தூங்கு போ. ஆண்டி, என்ன ஆண்டி இதுக்கு போய் அவரை ஏன் திட்டுறீங்க? அவர் என்ன வேணும் நான் செஞ்சாரு? எல்லாம் விதி ஆண்டி.
சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். சரிம்மா, இவன் நல்ல நிலைமையில இருந்தாலும் உன்னை கொண்டு போய் விட சொல்லுவேன். அதான் அவனை நீயே பாக்குறல்ல. பரவாயில்ல ஆண்டி, நான் சபரி கூட ஆட்டோல போய்க்கிறேன். சரிம்மா. நீங்க மனசை தளர விடாதீங்க. அதே மாதிரி அவினாஷியும் இது விஷயமா எதுவும் கேட்காதீங்க. நான் கிளம்புறேன் ஆண்டி. வா சபரி. சரிம்மா, வரேங்கம்மா. போயிட்டு வாப்பா. வாச்சு மெதுவா. போங்க. பார்த்து. அர்ச்சனா, அச்சோ. மாப்பிள, இந்தாங்க காஃபி இல்ல, சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் அத்தை. சாப்பிடுங்க மாப்பிள. நேத்து முழுக்க நீங்க தூங்கவே இல்ல. காஃபியாவது குடிங்க. அச்சோ, அச்சோ ப்ளீஸ். அச்சு பாத்து பாத்து. அச்சு பாத்து போ, பாத்து. மாப்பிள, நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. அவ மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது அடங்கினதும்
அவளே நார்மலுக்கு வந்துருவா. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி. டாக்டர் பாரதி ஹியர். டாக்டர், நான் கங்கா பேசுறேன். சொல்லு, என்ன லேண்ட்லைன்ல வந்திருக்க? என்ன விஷயம்? ரொம்ப நேரமா உங்க செல்லுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிளாவே இருக்கு. என் செல்லு என் கையில தானே இருக்கு. நாட் ரீச்சபிளா? ஓஹோ சாரி, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சொல்லு, என்ன விஷயம்? கங்கம்மா ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பேசுனாங்க. இன்னைக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வேணுமா? அவங்க மருமக கன்சீவா இருக்காங்களாம். ஓ அப்படியா? இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி தெரியுதா? மாலதின்னு ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அவங்களால இன்னைக்கு வர முடியலையா, நாளைக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க கேட்ட மாதிரியே நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துரு. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டை கரஸ்பாண்டன்ட்க்கு கொடுத்துரு. ஓகே டாக்டர். நான் இன்னும் ஒரு ½ அன் ஹவர்ல அங்க வந்துருவேன்னு சொல்லு. ஓகே? ஓகே டாக்டர். சரி, ஓகே. எங்க இந்த பிரியா சத்தத்தையே காணோம்? பிரியா, பிரியா. பிரியா, ஏய் பிரியா, ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? பிரியா ப்ளீஸ், என்னன்னு என்கிட்ட சொல்லுமா. எனக்கு வைதேகி வேணும். வைதேகியா? அவ இப்ப ஆனந்த் வீட்ல எல்லாமா இருக்கா? போய் கூட்டிட்டு வாங்க. இங்க பாரு, இங்க பாரு. நீ முதல்ல சாப்பிடு, சாயந்தரம் வரும்போது கூட்டிட்டு வரேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேண்டாம். வைதேகி தான் வேணும். சொன்ன கேளு பிரியா. கண்டிப்பா நீ ஈவினிங் வரும்போது வைதேகியை கூட்டிட்டு வரேன். இங்க பாரு, நீ நல்ல பிள்ளைய எழுந்து இந்த டிஃபனை சாப்பிடு. முடியாது, நான் வைதேகி வந்தாதான் சாப்பிடுவேன். ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வேற டைம் ஆயிடுச்சே. அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. ச்சே, போன்ல சார்ஜ் இல்ல. ஐயோ, இது வேற நேரம் கிட்ட நேரத்துல ஆஃப் ஆகி கிடக்கு. ஹலோ, இங்க பாரு, நீ சாப்பிடு, நான் ஆனந்துக்கு ஃபோன் பண்றேன். என்ன? நீங்க போய் பண்ணுங்க, போங்க. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் டாக்டர் பாரதி பேசுறேன். மேடம், நான் அம்பிகா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் டாக்டர். என்ன சொரத்தே இல்லாம பேசுறீங்க? சரி, அர்ச்சனா எப்படி இருக்கா? அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு டாக்டர். ஓ மை காட். எப்போ? நேத்து. எப்படிமா? திடீர்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடடா, கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி, இப்ப அர்ச்சனா எப்படி இருக்கா? ரூம்குள்ளதான் இருக்கா டாக்டர். சரிம்மா, நான் வைதேகி அங்க இருக்காளான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா பிரியா அவளை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றா. அவ இங்கதான் இருந்தா. திடீர்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. அனிதா கொண்டு போய் தாய் இல்லத்துல விட்டுட்டு வந்துட்டா. ஓ அப்படியா? அப்படின்னா நான் ஆசிரமத்துக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அவளை திடீர்னு அனுப்புனது எனக்கே சரியா படல. அதனால வரும்போது அப்படியே தாய் இல்லத்துக்கு போய் வைதேகியை கூட்டிட்டு வாங்கன்னு காலையிலேயே மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன். அதனால அவர் வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. அப்படியா? எனக்கும் அர்ச்சனாவை உடனே பார்க்கணும் போலதான் இருக்கு. ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டா போய் ஆகணும். சரி, நான் ஒன்று பண்றேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பிரியாவை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். ஓகேயா? வாங்க டாக்டர். நீங்க வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்றீங்களா? எதுக்கு? எனக்காவது ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி வைக்கவா? இதை பாருங்க, எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வரேன். நான் எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வருவேன். வச்சிடறேன் டாக்டர். சரி சரி, வச்சிருங்க.
ஃபோன் பண்ணிட்டாளா? ஹலோ சார். இவன் எதுக்கு அவள் ஃபோன்லேருந்து பேசுகிறான்? சார், நான் சபரி. சொல்லுங்க சபரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆமாம், அனிதாக்கு என்னாச்சு? ஏன் என் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேறான்? சார், அனிதா உங்க மேல ரொம்பவே கோவமா இருக்கா. அவளோட கோவம் நியாயமானது தான் சபரி. ஆனால் என்ன நடந்தது முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோவப்படலாமே. சார், உங்களுக்கு தான் அனிதாவை பத்தி தெரியுமே, எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவன்னு. அது தெரியும் சபரி. நான் தான் அவள் கோச்சிட்டாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன்னு. சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கோச்சிங் சென்டர்ல தான் சார் இருக்கோம். ஓகே, நாம் அப்புறம் பேசுவோம். மேடமுக்கு கோவம் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். சரி சார். சரி சார். ஓகே, பாய். என்ன சொல்றாரு? உன் கோபம் குறைஞ்ச உடனே ஃபோன் பண்ண சொன்னாரு. ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி, இப்போ எனக்கு தலை வலிக்குது, காஃபி சாப்பிட போலான்னு இருக்கேன். நீ வரியா இல்லையா? ஏன் அனிதா, எதுக்கு இவ்வளவு ஹார்ஸா பேசுற? வான்னு சொன்னா வந்துட்டு போறேன். வா போலாம், வா. இங்கே வலிக்குதா? ஆமா டாக்டர். இங்கே லைட்டா எங்கேயும் வலிக்குது. சரி, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோம் என்ன. அப்புறம் ஒரு 2-3 டெஸ்ட் எழுதி தரேன். அது ரிசல்ட் வந்ததும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிங்க டாக்டர். அப்புறம் டாக்டர், நாளைக்கு வரணுமா? டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வாங்க. சரி, போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட். என்ன பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டியா? எங்க உன் ஃப்ரெண்டு? என்னமோ பெரிய உயிர் காப்பான் தோழன் மாதிரி அன்னைக்கு வீரவசனம் எல்லாம் பேசினா. எங்க அவன்? நானும் சரி ஏதோ ஒரு வாரம் தானே போனா போதுன்னு கொடுத்தா 2 வாரம் ஆகியும் ஆளைய காணும், பணத்தையும் காணும். எங்க எங்க என் பணம்? ஹேய், நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெளிவா சொன்னேன்ல. நீ சொன்னா நான் கேட்கணுமா? நீ சொன்னா உன் பொண்டாட்டியே கேட்க மாட்டா. ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் ஒண்ணு பயப்பட மாட்டேன். சரி, நீ பயப்படலாம் தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ. போனா எப்படி போறது? என் பணத்தை கொடுத்துரு, நான் இங்க இருந்து போயிடுறேன். பார், நான் தான் உங்க அப்பன்ட்ட பணம் எல்லாம் வாங்கலன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்னன்னு பாக்குறியா? எப்படியோ இவளோட அப்பனை ஏமாத்திட்டோம், இவளையும் எப்படியாவது ஏமாத்திடலான்னு நினைக்காத. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஐயோ, ஏன் என்ன இப்படி சாவடிக்கிற? அன்னைக்கு கூட அந்த பிரச்சனை ஆனதுக்கு உன் வீடு வரைக்கும் உன்னை தேடி வந்து என் பொண்டாட்டி ஏதோ அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுட்டு தானே போனேன். அப்படி இருந்தும் ஏன் என்ன படுத்துற? நல்ல அறிக்கை நியாயம். ஏன் பணத்தை கேட்டு வந்த என்ன பொண்டாட்டிய விட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததும் இல்லாம என்கிட்ட வந்து நல்லவ மாதிரி சீன் போட்டா நான் அதை நம்பி என் படத்தை அப்படியே மறந்துடுவேன்னு நினைக்கிறியா?